சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக வளாகத்தில் பொதுத்துறை சார்பின் மனநலம் மற்றும் நரம்பியல் நிலையத்திற்கு 35 கோடி ரூபாய் செலவில் தரைத்தளத்துடன் 6 தளங்கள் கொண்ட புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அது விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். மருத்துவத்துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு திட்டம் தீட்டியிருக்கின்றது. பொதுப்பணித்துறையின் மூலமாக கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக வளாகத்தில் மனநலம் மற்றும் நரம்பியல் நிலையத்திற்கு 35 கோடி ரூபாய் செலவில் தரைதளத்துடன் 6 தளங்கள் கொண்ட புதிய கட்டடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையை பொறுத்தவரையிலே நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களுக்கு மேலும் அந்த வசதி செய்து தர வேண்டிய பொதுமக்களுடைய அந்த வசதிக்காக செய்து தர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலை இருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு 35 கோடி ரூபாய் செலவிலே 6 மாடிகள் கொண்ட ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகள் மிக தீவிரமாக வேகமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே 6ஆம் தளத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் 2 அறுவை சிகிச்சை அரங்குகள் போன்ற வசதிகளும் இடம்பெறும் என்றும், இந்த கட்டிடத்தின் அனைத்து தளங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிப்பிடம், பொது கழிப்பிடம், 2 மின் தூக்கிகள், 2 படிக்கட்டுகள், சாய்வு தளம் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளும் இதில் இருக்கும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பை மேம்படுத்தி வரும் தமிழக அரசு தொடர்ந்து இந்த மூலமாக தமிழ்நாட்டில் மற்றும் கடந்த 3 ஆண்டுகளில் 4821 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் 941 மருத்துவத்துறை சார்ந்த புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.